அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து எங்களோட வயலுக்கு போக போகிறேன். எங்கள் வயலில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. கருதை அறுத்துட்டாங்க. அதை அறுத்துட்டு வந்து இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா எங்கள் அப்பா 2 பேரும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா எப்போதுமே டீ அப்படின்னு ஆசையாக கட்டிகிட்டே இருப்பார். நேற்று வந்ததுலேருந்து தேவா இன்றைக்கி உங்கள் விட்டு வயலில் தான் வேலை பார்க்குறேன், டீ வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்காக வந்து ஸ்பெஷலாக டீ போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அவர் வந்து வர தண்ணி தான் கேட்டார். நான் தான் பாவம் இல்லையா, ஸோ பால் டீயை போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படிலாம் வந்து டீ போடுறேன், என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்க வயலில். முக்கால்வாசி வயல் வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஏலக்காய் மிளகு 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா தட்டிக்கும். ஃபஸ்ட்டு நல்லா தட்டிக்குவோம். தட்டிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பிடிச்சாச்சு. நான் வந்து மசாலா டீனா வந்து கண்டிப்பாக வந்து மிளகு போடுவேன். நீங்கள் போடுவீங்களா என்னன்னு தெரியல, நான் போடுவேன், எனக்கு பிடிக்கும். அதான் இப்போ இஞ்சி வந்து கழுவிட்டு எடுத்துருக்கேன். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா தட்டிக்குவோம். ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ், டீ போட்டிங்கன்னா வீட்டில் வந்து பசுமாட்டில் வந்து டீ போட்டிங்கன்னா ஸோ எப்படி பண்ணணும்னா, அந்த பாருங்க சூப்பராக இருக்க டேஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது. தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக, பாலில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பாருங்க, இந்த இலை கறி மசாலா பட்டை தானே அது, இல்லை மறந்துட்டேன். இங்கே வந்து தீப்பாங்க அப்படின்னா மசாலா இலை. ஸோ இதை வந்து போட்டு இடித்து பிச்சு போட்டு டீயில் வந்து போடுவேன். இதை நான் எப்போ டீ போட்டாலுமே, பால் டீ போட்டாலுமே இது போடுவேன். இன்னும் தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு இடிச்சுக்கிறேன். டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அதுபோல் எல்லாம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ எல்லா மசாலாவும் அதில் அப்படியே போட்டுருவோம். இதை வந்து மாற்றிட்டு இப்படியே எடுத்துகிட்டு போடுவோம். பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எங்கள் அப்பா கொடுக்க போகிறேன். வயலுக்கு கொடுத்துருவோம். தேவா வரேன்னு சொன்னால் நான் தான் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன். சரி வாங்க கொடுத்துட்டு வரோம். அது எண்ணெயை கட்டும்போது நம்ம வயல் கழுதை எடுத்து முடிச்சிட்டாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கோயிலுக்கு முன்னாடி அங்கே ஆலமரத்துக்கு முன்னாடி வச்சுருவோம். வச்சுட்டு அப்புறமா மாமா வந்து அடிச்சுவோம். அதுக்கடையில் அங்கே வந்து இங்கே வந்து சோளம் ஒன்று ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த இது 3மே, இந்த வயல், அந்த வயல், அந்த வயல். ஸோ இது 3 வந்து இப்போக்கு எங்களது. இந்த வயல் மட்டும் அடகுல இருக்குது, ஒத்திகைக்கு இருக்குது. ஒத்திகைக்குன்னா வந்து 2 வருஷம் ஒத்திகைக்கு இருக்குது. இது வந்து இன்னொரு தடவை சோளம் நட்டு முடித்தோன்னே வந்து நாங்கள் திருப்பிடுவோம். ஸோ அது வரையும் ஒத்திகைக்கு இருக்குது. அது வந்து எங்கள் ஆத்தா விட்ட இடம், எங்கள் வீட்டுக்காரங்களோட ஆத்தா விட்ட இடம் அடகுக்கு இருக்குது. அப்புறம் இந்த அங்கிட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து எப்படி எல்லாம் பிளெயினாக இருக்குன்னு வந்து அறுத்து கட்டி வச்சுருக்காங்க. அங்கிட்டு ஒரு கும்பல் அடிக்கிட்டு கருதை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அறுக்குறாங்கல்ல, அது அப்புறம் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மிஷினில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீ கொடுத்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். ஆட்டில் வந்து அப்பமா வந்து விட்டுட்டு வருவோம். சரிங்களா, இங்கிட்டு உள்ளவங்களாம் வந்து மிஷினில் அறுத்துட்டாங்க. நாங்கள் வந்து வைக்க வேணும் இல்லையா மாட்டுக்கு, அதனால் வந்து கையறுப்பு தான், கையெல்லாம் அறுத்துட்ருக்கோம்.
அறுத்துருக்காங்க. அதுவும் வெள்ளை ஆள் கொடுத்தா கூலி கொடுக்கணுமே வந்து வீட்டால் உள்ள அறுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து வைக்கலுக்காக வந்து இதெல்லாம் அறுத்துருக்காங்க. ஸோ வைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மிஷின் அடுப்பு அறுத்துக்கலாம். எனக்கு வந்து எங்கள் அப்பா டிவி வீடியோ எடுக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது எதுவும் நினச்சிவாங்களோ வீடியோக்காண்டி கொண்டு வராங்க எதுவும் நினச்சிவாங்கன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதிகமாக எடுக்கலை, ரொம்ப சிம்பிளாக எடுத்தேன். எடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் இதுவும் வந்து மிஷின் எடுக்கலாம். அந்த சின்ன மிஷின் வந்து கருது மட்டும் அறுத்து வச்சிரும், நம்ம அப்படியே கட்டி வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி மிஷின் இது. ஒரு ஆள் பாருங்க, இதெல்லாம் இதுவும் மிஷின் அறுப்பு தான், நல்லா அறுத்து வச்சுருக்கு பாருங்க. இது வேறு மிஷினு, சின்ன மிஷினு, இது வந்து பெரிய மிஷினு. தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்குன்னு வந்து தனி இது கொடுக்கணும். மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து நெல் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்குமே வந்து நாங்கள் நெல் கொடுக்கணும். நெல் வைக்க எல்லாமே கொடுத்தாகணும். எல்லாம் ஒரே நேரத்தில் நட்டு, எல்லாம் ஒரே நேரத்தில் அறுத்து, எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அடித்து, எல்லாம் ஒரே நேரத்தில் சோளமும் நடுவாங்க. ஸோ அதான் அந்த வீட்டோட ஸ்பெஷலே. எல்லாம் அவசரமாக அறுக்கணும், அறுக்கணும், அவசரமாக நடணும், அவசரமாக ஊனணும் சோளம்லாம், அந்த மாதிரி. ஸோ இவங்களாம் வந்து வயலில் மிஷின் வச்சு இது பண்ணி அறுத்து காய வச்சிட்ருக்காங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களாம் வந்து நைட்டு காவலுக்கு வந்து ஒரு சின்ன வீடு, கொசு உள்ள வீடு. இப்படியே கட்டுவாங்கள்ல, அப்படி கிடையாது. இங்கே வந்து சின்ன சின்ன கட்டுவாங்க. அப்படி இருந்தாலும் அந்த மிஷினில் வந்து அடிக்க முடியும். பெரிய மிஷினும் இருக்குது, யாரும் அதை வந்து இது பண்ணுறதில்ல. அந்த சின்ன மிஷின் அடிக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்காங்க. இது வந்து மாட்டுக்கு புல் இது. அந்தந்த கொல்லையில் வந்து கடுகு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு விறகுக்காண்டியே வயலில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு விறகு எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இதில் மேலே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க, விறகு. ஸோ இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து விற்பனைக்கு, வீட்டுக்கும் விற்பனைக்கும். சில பேர் விற்றுருவாங்க, சில பேர் வந்து வீட்டுக்காண்டி வச்சுருப்பாங்க. பெரிய குடும்பம்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்களே, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்க, 5-6 அண்ணன் தம்பி இருப்பாங்க. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. புதிய புண்ணிய குண்டாலாம் சமைப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க, கேஸ் அடுப்பில் சமைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. இனிமேல் நாளைக்கு தான் போவாங்க. எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அந்த முனையில் வந்து கொஞ்சமாக எடுத்து முடிஞ்சு வச்சுருக்காங்க, அந்த வயலில் உள்ள நெல்லெல்லாம். ஸோ அதை வந்து இன்னைக்கு ஈவினிங் போல் சாமி கும்பிடணும். பால் ஊற்றி வந்து சாமி கும்பிடுவாங்க, பால் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது இன்றைக்கி தான். ஸோ அதனால் வந்து எல்லாமே வீட்டு ஊற்றி கொண்டுட்டு போனேன். எங்கள் அப்பா டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். என் ஓப்படியாக மட்டும்தான் இது பண்ணிகிட்ருக்கா, வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆமாம்